வெல்கம் டு அவர் தமிழ் மூவிஸ் ரிவ்யூ யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் டேஷ்போர்டில் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறது, இனிமேல் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ என்னென்னா, நேற்றே சொன்ன மாதிரி இன்றைக்கி 100 சாமி திரைப்படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி, அந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். பிச்சைக்காரன் வெற்றிக்கு அப்புறம் டைரக்டர் சசியும் விஜய் ஆண்டனி சேர்ந்து திரும்ப நடிச்சிருக்க படம் தான் இந்த 100 சாமி. இந்த படத்தில் முனிஷ்காந்த், பாலாஜி சக்திவேல், சுவாசிகா, விஜய் ஆண்டனி அப்படின்னு நிறைய ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இது கம்ப்ளீட்டாக ஒரு வில்லேஜில் நடக்கிற ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே கணவனை இழந்த அம்மாவுக்கு பிள்ளைக ஒரு புது மறுமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு முயற்சி எடுக்கும்போது ஊரே அவங்களுக்கு எதிராக இருக்குது. அந்த எதிர்ப்பையும் சமாளித்து எப்படி அம்மாவுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை, இந்த 100 சாமி. இந்த படத்துலேருந்து வந்த எல்லா லிரிக்ஸ் சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி அம்மா தாங்கிற சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேட்டரில் அந்த சாங்கை போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஸோ படத்தை நீங்கள் தேட்டர்ஸில் போய் மறக்காமல் பாருங்கள். ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அப்படியே கிராமத்து ஸ்டைலில் படம் நல்லாயிருக்கு. சுவாசிக்க ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் லிஜாமல் ஜோஸ் அவங்க கன்னியாஸ்திரியாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேரக்டர் மாதிரி வந்திருந்தாலும் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. இந்த படத்தை மறக்காமல் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 அவுட் ஆஃப் 5 நான் உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த படம் நல்லாயிருக்கு. தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோஸும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கருப்பு படம், பிளாஸ்ட் படம், எல்லா படத்தோட ரிவ்யூவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை